வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல் செட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா மொபைலை பற்றி ரிவ்யூ தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து எல்இடி டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய சர்வீஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் OnePlus 8 ரிவ்யூ, OnePlus 8T ரிவ்யூ, சாம்சங் A71 இதோட ரிவ்யூலாம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு OnePlus, ஒரு சாம்சங் A71 இதுக்கு ரெண்டுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ், இது எவ்வளோ ஒர்க் பண்ணுது, இந்த மாடல் ரெண்டோட டிஃப்ரென்ஸாக பார்க்க போகிறீங்க. ரெண்டோட மாடலோட ஜஸ்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஒன் ப்ளஸில் 8 ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. இதோட பவர் ஆன் பட்டன் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட மொபைல் கேமரா அப்படின்றது மொத்தம் 3 கேமரா வந்து பேக் கேமரா, ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பட்டன், ரைட் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மலாக OnePlusக்கே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, மற்ற மாடலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வைப்ரேட், சைலண்ட், அந்த நார்மல் மோடுக்கு வந்து உள்ளே போயிட்டு நம்ம செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் இதில் தனியாக ஒரு ஸ்லைடிங் கீ, இந்த ஸ்லைடிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மைக்கு வந்து இந்த மாடலில் டபுள் மைக், ஆக்சுவலாக மேலேயும் மைக் கொடுத்துருக்காங்க, கீழேயும் மைக், டபுள் மைக் கொடுத்துருக்காங்க. சிபின் சார்ஜர். இதோட ஒரே ஒரு பெரிய டிராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹெட்ஃபோன் அவுட்டு கிடையாது. நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த சிபின் வழியாக தான் ஒரு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணணும். இதான் OnePlus. இப்போ இதே சேம் சாம்சங் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இது எப்படி ஆன் ஆகுது, இதோட சார்ஜிங் டைம், எவ்ரிதிங் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் சாம்சங்கில் A71. இதுதான் சாம்சங்கோட மொபைல். இது சேம் அதே திக்னஸில் தான் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் என்னன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அதில் பேக் கேபினட் வந்து மெட்டல் கேசிங், இது ஒரு ஃபைபர் கேசிங்கில் இருக்குது. அதுக்கடுத்து சேம் பட்டன் அதே மாதிரி தான், ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க, வால்யூம் அப் டவுன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மைக்கு ரைட் சைட்லேயும் கீழேயும் கொடுத்துருக்காங்க, மேலேயும் டாப் அண்ட் பாட்டம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் சொன்ன மாதிரி சிபின் சார்ஜர் இருக்குது. பட்டு ஆடியோ அவுட்டுக்கு தனியாக, ஹெட்ஃபோன் அவுட்டுக்கு தனியாக சாக்கெட்ஸ் இருக்குது. கேமரா, இதோட செல்ஃபி கேமரா வந்து சென்டரில் இருக்குது. இதோட பேக் கேமரா வந்து மொத்தம் 4, 1, 2, 3, 4 இருக்குது, ப்ளஸ் ஃப்ளாஷோட இருக்குது. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, இது நார்மலாக வந்து ஃபிசிக்கலாக பார்க்குறப்ப என்ன மாதிரி இருக்குன்றது. இதுக்கடுத்து ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஆன் பண்ணுவோம். எது பூட் ஆகி ஃபஸ்ட்டு பூட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஆன் பண்ணுறேன், விட்டு ரெண்டையுமே ஆன் பண்ணிட்டேன். சாம்சங் A71 OnePlus காமிக்குது. உங்களோட சேர்ந்து நானும் பார்த்துக்கிறேன் இது ஃபஸ்ட்டு பூட் ஆகி வருது அப்படின்றது. ஜஸ்ட் OnePlusல பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வந்து சாம்சங்கில் வருது. எது இமீடியட்டாக ஃபஸ்ட்டு பூட் ஆகி டிஸ்பிளே வருதுன்னு, டெஸ்க்டாப் வருதுன்னு பார்த்துருவோம். இட் இஸ் OnePlus இஸ் ஃபஸ்ட்டு வந்து பூட் ஆகி டிஸ்பிளே வந்துருச்சு. சாம்சங் வித்தின் செகண்ட் கழிச்சு தான் அதோட டெஸ்க்டாப் வருது. இதுதான் இதோட ஆன். பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 2 to 3 செகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இதோட யூசேஜ், மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் ரெண்டும் ஒன்று தான். இதுலேயும் 12GB 256 தான், இதுலேயும் 12GB 256 தான். பட் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? தென் நெக்ஸ்ட் கேமரா பார்ப்போம். இதில் சொன்னோன்னா இதோட செல்ஃபி கேமரா வந்து லெஃப்ட் எண்டு டாப்பில் இருக்குது. இதோட செல்ஃபி கேமரா சென்டர் ஆஃப் தி பாயிண்டில் இருக்குது. ஓகேவா? சென்டரில் இருக்குது. அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா சொன்னேன், இதில் 4 கேமராஸ். இதான் 4 கேமராஸ் வந்து இருக்குன்னு சொன்னேன். இதுக்கடுத்து சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா, இதில் சார்ஜர், இதுவுமே ஃபாஸ்ட் சார்ஜர் தான். இது ஃபாஸ்ட் சார்ஜர் ஃபார் சாம்சங், இது ஃபாஸ்ட் சார்ஜர் ஃபார் OnePlus. இதோட ப்ளஸ் மைனஸ் என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு OnePlus சார்ஜரை உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மொபைலுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, இதோட யூஎஸ்பி அவுட் இருக்குது. பட் சாம்சங்கோட இந்த கேபிளை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். என்ன ரீசன் அப்படின்னா, மேலேயும் சிபின் கொடுத்துருக்காங்க, கீழேயும் சிபின் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சிபின் டு சிபின் இது மட்டும்தான் இருக்குது. பட் இது சார்ஜிங் டைம் எவ்வளோ இருக்குங்கிறத ஜஸ்ட் பார்ப்போம். ப்ளக் பண்ணி ஆன் பண்ணாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் இது வரைக்கும் நிறைய மாடல்ஸ் பார்த்துருக்கேன், பட் ஃபஸ்ட் டைம் OnePlusல ஃபீல் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு சார்ஜிங் ஆன் பண்ணோன்னே அந்த ஒரு ரவுண்ட் சிம்பிள் வரும் பார்த்தீங்களா, அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரவுண்டு வரும்.
திருப்பி நான் ஆஃப் பண்ணிட்டு உங்களை அந்த சார்ஜிங் போட்டு காமிக்கிறேன். பவர் ஆஃப் கொடுத்துட்டேன், செட்டிங் டவுன் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிங்கன்னா சார்ஜிங் ஹவர்ஸ் இது எத்தனை நிமிஷத்தில் இது ஃபுல் சார்ஜிங் ஆகிற டைமிங் வரும். OnePlus காமிக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ 42% எடுது. என்னன்னா நான் சொன்ன அந்த சிம்பிள்ஸ் வரல, நான் திருப்பி இன்னொரு வீடியோவில் அந்த சிம்பிள்ஸ் வர்றது எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ரவுண்டில் வந்து இவ்வளோ OnePlus யூஸ் பண்ணியா தெரியும். இதோட சென்டரில் ஒரு பெரிய ரவுண்டு வரும். அந்த ரவுண்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் அப்படின்ற சிம்பிள் வரும். இது பார்த்தீங்கன்னா 42% இருக்குது. இப்போ வித்தின் செகண்டில் எவ்வளோ ஏறுன்ற பார்ப்போம். இப்போ ஒரு நிமிஷத்தில் எத்தனை சார்ஜ் ஏறுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து இதே நேரம் சாம்சங்கில் பார்ப்போம். சாம்சங்கோட இப்போ சார்ஜிங் கனெக்ட் பண்ணுவோம். சாம்சங்கோட சார்ஜர் கனெக்ட் பண்ணுறோம். சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா சேம் 67% இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 41 மினிட்ஸ். இன்னும் இது ஃபுல்லாகிறதுக்கு வந்து இது ஃபுல்லாகிறதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 41 மினிட்ஸ் அன்டில் ஃபுல். இன்னும் ஒரு 41 நிமிஷம் இதுக்கு தேவைப்படுது. இது ஃபுல்லாகிறதுக்கு என்னன்னா வெறும் இன்னும் 32% சார்ஜ் ஏறதுக்கு 41% தேவைப்படுது. பட் OnePlusல எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத பார்ப்போம். OnePlus நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கடுத்து இதில் சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னா இதோட ஸ்க்ரீன் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5.5 இன்ச்சஸ். இதில் வந்து OnePlusோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.55 இன்ச்சஸ். இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் 6.7 இன்ச்சஸ். நாமளா எல்லாம் 4K கேமரா 4Kன்னு சொல்கிறோம். பட் இதில் யூஸ் பண்ண கேமரா வேணால் 4Kவாக இருக்கலாம். இதோட ரெண்டோட டிஸ்பிளே அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா 4K அவுட்புட் கிடையாது. இதோட அவுட்புட்டை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு எல்இடி டிவிலேயோ இல்லை வந்து ஒரு நார்மல் எல்இடி ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது 4K ரெசல்யூஷனை ஃபீல் பண்ண முடியும். இதில் நீங்கள் மேக்ஸிமம் பார்க்குற ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 × 2400. ஆக்சுவலாக ஒரு 2K ரெசல்யூஷன் தான் இந்த ரெண்டு மொபைல்லையே பார்க்க முடியும். இது முக்கியமான பாயிண்ட்ஸு. 2K ரெசல்யூஷன் மட்டும்தான் இதில் ஃபீல் பண்ண முடியும். ஸ்க்ரீன் சைஸ் ரெண்டுக்கு வேறு. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் 4 கேமராஸு, OnePlusல வந்து 3 கேமராஸ். இப்போ ஜஸ்ட் எவ்வளோ நேரம் ஆகுன்றத இதில் பார்ப்போம். இதில் 46 இருக்குது. ஆக்சுவலாக 23 மினிட்ஸ் லெஃப்ட் அன்டில் சார்ஜ். இன்னும் 23 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டு. இது இன்னும் வந்து 54% எடுத்துக்கிறதுக்கு 23% தான். பட் அது வெறும் 23% எடுக்கிறதுக்கு 56 மினிட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதை விட 2 மடங்கு சார்ஜிங் ஹவர்ஸ் வந்து கூட இருக்குது. நார்மலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% சார்ஜ் இருக்குது 1.5 hour ஆகும். இது ஒரு 40 மினிட்ஸில் உங்களோட ஃபுல் சார்ஜ் ஏறிடுது. இதோட நம்ம அந்த வீடியோஸ் சொன்னல அடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் இன்னொரு அடுத்த வீடியோவில். இந்த பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் ஜல்லுன்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரிஞ்சாப்பா வீடியோ தெரிஞ்சா. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அந்த வீடியோ ஜஸ்ட் அந்த சார்ஜிங் அது சிம்பிளே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டு நம்ம ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 Hz. ரெண்டுலேயுமே 90 Hz தான். 90 Hz நீங்கள் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியும். நார்மலாக மற்ற மொபைலை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு OnePlus யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டச்சோட ஃபீல் வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவாக இருக்கும். ஜஸ்ட்டு OnePlus சாம்சங்கை விட OnePlusல வந்து அந்த டச்சோட ஃபீல் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணினாலே ஜஸ்ட் அது மேலே போயிட்டே இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கேமராவில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போதைக்கு ஒரு 75% டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன் சாம்சங்குக்கும் OnePlusக்கும். இன்னும் ஒரு சில முக்கியமான டிஃப்ரென்ஸை இன்னும் வரப்போகிற சில வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். OnePlus சாம்சங் மொபைல் வாங்கணும்னா இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க மொபைல் வாங்கட்டும். நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் புது வீடியோக்கள் இன்னும் தொடர்ந்து